ஹாய் இன்டெல்லிங் ஃபேமிலிஸ். இந்த வீடியோ வந்து நான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஏன் அப்படின்னா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ வந்து அம்பாசிடர் கிரெடிட் ஸ்கோரை பத்தி. ஸோ வந்து நான் அம்பாசிடர் இல்லை அப்படின்னா, இன்டர்லிங்க்ல அஃபீஷியல் அம்பாசிடர் இல்லை அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம், உங்களுக்கு தேவைப்படாது. இது அம்பாசிடர் மட்டும் நீங்க கவனமா கவனிங்க. நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, ஏசிஎஸ்னா என்ன பிரதர், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்கீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஏசிஎஸ் அப்படின்றது அம்பாசிடர் கிரெடிட் ஸ்கோர். நமக்கு இப்போ லான்ச் ஆயிருக்கும், அதாவது நமக்கு வந்து இன்டர்லிங்க்ல அம்பாசிடர்னு சொல்லி தனி வெப்சைட் லான்ச் ஆயிருக்கும். அதுல வந்து உங்க ஏசிஎஸ் இப்போ 0 இருக்கும். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு அப்டேட் விட்டுருக்காங்க. அதுக்கான தெளிவான வீடியோ நாளைக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷார்ட்டா பாத்துக்கலாம். ஸோ ஏசிஎஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க டெய்லி டாஸ்கையும் கான்ட்ரிபியூஷனையும் நீங்க ரெகுலரா பண்ணுங்க. கொஞ்சம் குவாலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஓகேவா? அதுவே போதும். அதாவது நீங்க ட்விட்டர்ல, யூடியூப்ல நீங்க போஸ்ட் போட்டுட்டு இருப்பீங்க, டிக்டாக்ல சில பேர் போடுறீங்க நம்ம டீம்ல. எல்லாருமே வந்து அதே தான், கொஞ்சம் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க. ஸோ அதுவே பாத்தீங்கன்னா போதும். நீங்க ஆப்ஷனலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க டெலிகிராம்ல நம்ம குரூப் இருக்கும், அதுல இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. அது உங்க ஏசிஎஸ் பூஸ்ட் பண்ணும். அண்ட் முக்கியமானது, கண்டிப்பா எல்லா அம்பாசிடரும் ஒரு அம்பாசிடராவது நீங்க இன்வைட் பண்ணி நீங்க கொண்டு வாங்க. அவங்களும் ஒர்க் பண்றதுக்கு நீங்க கொண்டு வாங்க. அண்ட் ரெஃபரல், அது நம்ம இன்டர்லிங்க் ஆப்ல பாத்தீங்கன்னா ரெஃபரல் பண்றதுக்கு இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஏசிஎஸ்ல பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டெய்லி டாஸ்க் நீங்க பண்றீங்க பாத்தீங்களா? ஸோ அதுல வந்து டாப் பெர்ஃபார்மருக்கு டேரக்டா 2 ஏசிஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதை ஏர்ன் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ஆஃப்லைன் மீட் அப் நம்ம நடத்தணும் அப்படின்னா, ஒரு பெரிய இன்டர்லிங்க் லீடர் இன்வைட் பண்ணி நம்ம அவங்களை கண்டக்ட் பண்ணி நடத்தணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபிக்ஸடா ஏசிஎஸ் தராங்க. ஓகே, வந்து நிறைய விஷயத்துல நமக்கு தராங்க. நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த டாஸ்கே குவாலிட்டியா பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா நீங்க பண்ண வேண்டியது ஒரு அம்பாசிடர் இன்வைட் பண்ணுங்க. இன்டர்லிங்க் ஆப்ல வந்து ரெஃபரல் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது உங்க மைனிங்கும் பூஸ்ட், ஏசிஎஸ் இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ. நாளைக்கு தெளிவான வீடியோல பார்க்கலாம்.